தலைவர் எப்போதுமே வேற லெவல். ரஜினியுடன் இணையும் விஜயகாந்த் மகன். தமிழ் சினிமாவில் சகாப்தம், மதுரை வீரன் ஆகிய திரைப்படங்களின் வரிசையில் தற்போது சண்முக பாண்டியன் படை வீரன் படத்தில் நடித்து வருகின்றார். வால்டர் மற்றும் ரோக்லா படங்களை இயக்கிய யு அன்பு திரைப்படத்தின் இயக்குகிறார். இளையராஜா இப்படத்துக்கு இசையமைக்கின்றார். கஸ்தூரி ராஜா, முனிகாந்த், யாமி சுந்தர் ஆகியோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். விஜயகாந்தின் திடீர் மறைவை அடுத்து இப்படத்தின் படப்பிடிப்பில் தொடர்ந்து தோய்வு ஏற்பட்ட நிலையில் சில வாரங்களுக்கு பிறகு மீண்டும் படப்பிடிப்பில் சண்முக பாண்டியன் கலந்து கொள்ளதாக தொடங்கினார். இந்த நிலையில் படைத்தலைவன் படம் பற்றிய சுவாரஸ்ய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது இந்த படத்தில் நடிகர் சண்முக பாண்டியனுக்கு கைகோர்த்துள்ளார் ராகவா லாரன்ஸ். இது குறித்து இப்படத்தின் இயக்குனர் கூறுகையில், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். அதில் சண்முக பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நான் நடிக்க ரெடியாக உள்ளேன் என்று தெரிவித்து இருந்தார். இந்த வீடியோ பார்த்து இயக்குனராகிய நான் மாஸ்டரை எப்படியாவது இந்த படத்தில் கொண்டு வர வேண்டும் என விரும்பினேன். படத்தில் முக்கியமான இடத்தில் 5 நிமிட காட்சிக்கு மட்டுமே இடம் இருந்தது. இதை மிகுந்த தயக்கத்துடன் ராகவா லாரன்ஸ் மாஸ்டரிடம் அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர் எந்த யோசனைக்கும் இடம் தராமல் நான் நடித்து தருகிறேன் என்றார். இந்த மகிழ்வான செய்தியை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவதில் படக்குழுவினர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என இயக்குனர் அன்பு தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் நல்ல நட்புரிமை கொண்டவர்கள். சினிமாவில் இருக்கும்போது போட்டி போட்ட நடிகர்களாக இருந்தாலும் இவர்களின் நட்பிற்கு அதிக கவனம் இருந்தது. அந்த வகையில் விஜயகாந்த் மற்றும் ரஜினிகாந்த் பாலச்சந்திரனின் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் ஒரு பாடலில் இணைந்து நடித்திருப்பார்கள். மீண்டும் விஜயகாந்த் மகனையும் தனது படத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. விரைவில் ரஜினிகாந்த் படத்தில் சண்முக பாண்டியனை எதிர்பார்க்கலாம்.